எங்கள் செயலாளர் நாயகமே, இயக்கத்தின் ஒளிவிளக்கே, இந்தியாவின் நண்பன் என்றும் சிறந்த இடதுசாரி தலைவன் என்றும் சமாதானத்திற்காக உழைத்த வீரன் என்றும் இந்திய இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் உனக்கு புகழாரம் சூட்டினர். பாட்டாளி வர்க்க சர்வதேசிய பதாகையை ஈழக்களத்திலே ஏந்தி பிடித்தவனே, சர்வதேசிய கண்ணோட்டத்துடன் தேசிய நலன்களை பாதுகாத்திட போராடியவனே, இந்த கொள்கை வெளிச்சத்தில் ஈழ மக்களின் எதிரிகளையும் நண்பர்களையும் இனம் கண்டு அரசியல் வியூகம் வகுத்தவனே, இந்த புகழுரைகள் உனக்கு பொருத்தமானவனே. இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி பலதரப்பட்ட இயக்கங்கள் உருவாகி அந்த போராட்டம் இறுதிக்கட்டத்தில் மௌனிக்கப்பட்ட நிலையில் இன்று தமிழர்களுக்கான உரிமைகள் விலை பேசுகின்ற அளவுக்கு மாற்றமடைந்திருக்கின்றன. வடக்கு கிழக்கில் ஒரு தேசிய கட்சி ஆட்சி அமைக்கக்கூடியவாறு ஆளுமை செலுத்தக்கூடியவாறு நிலைமைகள் மாற்றமடைந்திருக்கின்றன. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தியாகம் செய்த சமூகம், ஒரு உரிமை கண்டு போராடிய சமூகம், விலமதிக்க முடியாத உயிர்களை தியாகம் செய்த சமூகம் இன்று தேசிய கட்சிகளின் அடுவரடிகளாக மாறுகின்ற நிலைமையில் சில கட்சிகள் தங்களை செயற்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஆனால் எம்மை பொறுத்தவரை மிகவும் தெளிவாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கில் இன்று உள்ள சூழ்நிலையை பொறுத்தவரையில் தேசிய கட்சியான ஏஐபி கட்சியினர் இலங்கையில் பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் கூட வடக்கு கிழக்கில் இனப்பிரச்சனை தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் எந்த விடயத்தை கூட ஒரு அடி கூட ஒரு அங்கலத்தை கூட நகர்த்த முடியாது எனும் மிகவும் தெளிவான சிந்தனையில் இப்படிக்கிற ஆறு கட்சி தந்த செயல் வடிவங்களை கொண்டிருக்கின்றன. தேசிய மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் தமிழர்களின் உரிமைகளை நாங்கள் பாதுகாக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இலங்கை அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்ட 13வது திருத்தத்தில் இருக்கின்ற விடயங்களை கூட நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு அந்த கட்சிகள் இருக்கின்றன. 13வது திருத்த சட்டத்தை அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்ட பலதரப்பட்ட விடயங்கள், அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்ட 13வது திருத்தத்தில் அடக்கப்பட்ட பலதரப்பட்ட விடயங்களை கூட இந்த புதிய தேசிய கட்சி, புதிய ஆட்சி அமைக்கின்ற ஆளுந்தரப்பினர் அமல்படுத்த முடியாது என கூறுகின்ற நிலையில் உங்களுக்கு தெரியும், 30ஆம் தேதி 6ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு வடக்கு கிழக்க பிரித்த கட்சியின் இதே கட்சிதான். இலங்கை அரசாங்கத்துக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இலங்கையில் புதிய அரசாங்கத்துக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு 2006ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கில் புனர்வாழ்வு ஒரு அமைப்பதற்கான குழுக்களை நியமித்து அந்த குழுக்களுக்கு ஒரு செயலாளரை நியமிக்கும் போது இதே ஏஐபி கட்சி தான் வடக்கு கிழக்கில் அந்த குழுக்களை அமைப்பதற்கு எதிராகவும் தடையாகவும் இருந்த ஒரு கட்சி. ஆக மிகவும் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஊழலை ஒழிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சூழ்நிலையில் வரி அறவிடாமல் இந்த நாட்டில் எதையும் செய்ய முடியாத இந்த நிலைமைக்கு புதிய அரசாங்கம் கொண்டு வந்து விட்டிருக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் கூட எதிர்காலத்தில் நாங்கள் தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்தை தமிழ் தேசிய பாலோ அல்லது தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பதன் ஊடாகவே எதிர்காலத்தில் பலதரப்பட்ட வேலைகளை எங்களால் செய்ய முடியும். அப்படிப்பட்ட சிந்தனைகளை அப்படிப்பட்ட மேலாதிக்கத்தையும் செய்வதற்காக உங்களுக்கு தெரியும் உள்ள நிலைமையை பொறுத்தவரையில் ஆக எதிர்காலத்தில் உங்களுடைய உழைப்பு வீண் போகாமல் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய உறவினர்கள் தியாகங்கள் அர்ப்பணிப்புகளுக்கும் விலமளிக்க முடியாத ஒரு சொத்துக்களாக பெருமதி வாழ்ந்ததை இருக்க வேண்டுமானால் எதிர்காலத்தில் நாங்கள் தமிழ் தேசியத்தை பாதுகாக்கக்கூடியவாறு செயல் வடிவத்தை கொடுத்தே ஆக வேண்டும். தியாக தினத்தை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு செய்தியாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ள, ஒரு அறைகூவலாகவே அதை எடுத்துக்கொள்ளலாம். தமிழர்களின் பிரதித்துவத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் அனைவரும் மிகவும் சிறப்பான முறையில் நாங்கள் உழைத்தே ஆக வேண்டும். நாங்கள் இந்த விடயத்தில் பலவீனம் அடைவோமானால் எதிர்காலத்தில் நம்முடைய வேறவர்கள் மாற்றவர்கள் ஆளக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டே வரும். இன்றுள்ள மட்டக்களப்பு மாவட்ட சூழ்நிலை உங்களுக்கு தெரியும்.
ஆகவே இந்த தியாக தின நாளில் நாங்கள் எதிர்காலத்தில் இந்த தமிழ் சமூகத்துக்காக என்னென்ன விடயங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து உழைக்க முடியுமோ அந்த விடயங்களை நாங்கள் மிகவும் நேர்த்தியாக செய்வதற்கு மிக சரியாக கொண்டு செல்வதற்கு கடந்த காலத்தில் உங்கள் அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் மிகவும் சிறப்பானதாக அமைந்திருந்தன. உங்களால் இடப்பட்ட அந்த அடி உரம் என்பது உங்களால் இடப்பட்ட உரமும் அடையாளமும் என்பது விலை என்பது எதிர்காலத்தில் தமிழ் சமூகத்துக்கு நல்ல சேவையை செய்வதற்கான அடிமுடத்தை நீங்கள் ஒருவரும் விட்டிருக்கின்றீர்கள். சரியான அடித்தளத்தை போட்டிருக்கின்றீர்கள். எதிர்காலத்தில் அந்த அடித்தளம் உங்களால் இடப்பட்ட அடித்தளம் என்பது எதிர்காலத்தில் நல்ல சமூகமயமாக்கப்பட்டு நல்ல பலன்களை இந்த மக்களுக்கு அளிக்கும் என்று நான் நம்புகின்றேன்.